வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். லோஹான் ரணவர்த்தனவும் அவரது மனைவியும் மீண்டும் விளக்கமறியலில். அமைச்சர் விஜித கிரத்துக்கு ஜெய்சங்கர் வாழ்த்து. 99 பயணிகளுடன் புறப்பட இருந்த விமானத்தின் மீது துப்பாக்கிச் சூடு. IMF சமநிலையான அணுகுமுறையை கையாள வேண்டும், ஜனாதிபதி வலியுறுத்தல். ஜனாதிபதி அடுத்த மாதம் இந்தியாவுக்கு விஜயம். புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை அமைச்சர்கள் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கா முன்னிலையில் நேற்று முற்பகல் பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள். ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் 21 அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள். இந்நிலையில் புதிய அமைச்சரவையில் 2 தமிழர்களும் பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள். ராமலிங்கம் சந்திரசேகரர் மற்றும் சரோஜினி சாவித்திரி போல்ராஜ் ஆகியோரே இவ்வாறு பதவி பிரமாணம் செய்து கொண்ட தமிழர்கள் ஆவார். கடத்தொழில், நீரியல் வள மற்றும் கடல் வளங்கள் அமைச்சராக ராமலிங்கம் சந்திரசேகரும், மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சராக சரோஜினி சாவித்திரி போல்ராஜும் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். முன்னாள் இராஜாங்க அமைச்சர் லோஹான் ரணவட்ன மற்றும் அவரது மனைவி ஆகியோர் மீள விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சட்டவிரோத ஜீப் ரக வாகனத்தை பயன்படுத்திய குற்றச்சுக்காக குறித்த இருவரும் நேற்றைய தினம் நொகேகுட நீதிவான் ருணிவி ஜெனவர்த்தன முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டனர். இதன்போது முன்னாள் இராஜாங்க அமைச்சர் லோஹான் ரணவர்த்தனவும் எதிர்வரும் 2ஆம் தேதி வரையும் அவரது மனைவியை 22ஆம் தேதி வரையும் மீள விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபரும் தற்போதைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருமான ரவி செனரட்னாவின் சமர்ப்பிக்கப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனுவை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. வாகன விபத்தொன்று தொடர்பில் வெள்ளவத்தை காவல்துறையினால் தாம் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டதன் மூலம் தமது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக உத்தரவிடக் கோரி ரவி செனரட்ன இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். உயர் நீதிமன்ற விதிகளுக்கு அமைய இந்த மனு தாக்கல் செய்யப்படவில்லை என பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான பிரதி மன்றாடிய நாயகத்தினால் ஆட்சேபனை முன்வைக்கப்பட்டது. அரசு மற்றும் அரசு அனுசரணையின் கீழ் இயங்கும் பாடசாலைகளுக்கான 3ஆம் தவணையின் முதல் கட்ட கற்றல் செயற்பாடுகள் எதிர்வரும் நவம்பர் 22ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் நவம்பர் 23ஆம் தேதி முதல் ஜனவரி 1ஆம் தேதி வரை பாடசாலைகளுக்கான விடுமுறை வழங்கப்பட உள்ளது. அத்துடன் 3ஆம் தவணை கற்றல் செயற்பாடுகள் எதிர்வரும் ஜனவரி 2ஆம் தேதி முதல் ஜனவரி மாதம் 17ஆம் தேதி வரை இடம்பெறும். பத்திரமுலை கொஸ்வத்தை சந்தையில் பயணிகள் பேருந்தொன்றின் மிதிப்பலகையிலிருந்து வீழ்ந்த நடத்துனர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அவரோடு பயணி ஒருவரும் மிதிப்பலகையிலிருந்து வீழ்ந்துள்ளார். சம்பவத்தில் பதுளையைச் சேர்ந்த நடத்துனர் ஒருவரை உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பாணாந்துறையிலிருந்து கேண்டி நோக்கி பயணித்த குறித்த பேருந்து வளைவு ஒன்றில் திரும்ப முற்பட்ட வேளையில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. சம்பவத்தில் படுகாயமடைந்த பயணி கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் வெளிவிவகார அமைச்சராக பதவியேற்றுள்ள விஜித கிரத்துக்கும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அவர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான பங்காளித்துவத்தை மேலும் வலுப்படுத்த இணைந்து செயற்பட தயாராக உள்ளதாகவும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் உள்ள டால்ஸ்டாஸ் விமான நிலையத்திலிருந்து புறப்பட இந்த விமானம் ஒன்றின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. துப்பாக்கிச்சூடு நடந்த போது சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானத்தில் 99 பயணிகள் அமர்ந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இதன்போது யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என்று அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்நிலையில் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை தொடர்பாக சர்வதேச நாணய நிதியம் சமநிலையான அணுகுமுறையை கையாள வேண்டும் என ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான தூதுக்குழுவின் சிரேஷ்ட பிரதானி பீட்டர் பரூட் தலைமையிலான பிரதிநிதிகள் நேற்று ஜனாதிபதி மற்றும் முக்கிய அமைச்சர்களை சந்தித்து கலந்துரையாடினார்கள். இதன்போது ஜனாதிபதி இந்த வலியுறுத்தலை விடுவித்ததாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கடினமான சூழ்நிலைகளை முகங்கொடுத்த மக்கள் கருத்தில் கொண்டு சமநிலையான அணுகுமுறைகள் பேணப்பட வேண்டும். அத்துடன் சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்ட வெற்றியானது மக்கள் மத்தியில் ஆட்சியினை நம்பிக்கையினை கட்டியெழுப்பதில் தாங்கியுள்ளது எனவும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க இதன்போது குறிப்பிட்டுள்ளார்.
தற்போதைய அரசாங்கத்துக்கு மக்கள் வழங்கிய 2/3 பெரும்பான்மை அதிகாரத்துக்கு மதிப்பளிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊடக பேச்சாளர் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் மரைக்கான் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் அதிகாரத்தை பெறுவதற்காக அந்நாட்டு மக்களுக்கு பல வாக்குறுதிகளை வழங்கியுள்ளது. அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் செயற்பட எதிர்க்கட்சியாக ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக உள்ளது. மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்மட்டத்துக்கு கொண்டு வந்து நாட்டின் மாற்றத்தை ஏற்படுத்த மக்களுக்காக அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றச் செய்வதே எதிர்க்கட்சியின் முதன்மை பணியாகும். நாட்டை வீழ்ச்சிக்கு இட்டுச் செல்லவோ, நாட்டின் பொருளாதாரத்தை அழிக்கவோ அல்லது குறுகிய அரசியல் நலன்களின் அடிப்படையில் செயற்படவோ ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒருபோதும் இடமளிக்காது. ஆனால் அரசாங்கம் தவறான பாதையில் செல்லும்போது அதற்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊடக பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் மரைக்கான் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க டிசம்பர் மாத நடுப்பகுதியில் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இந்தியாவிற்கு விஜயம் செய்ய உள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித தெரிவித்துள்ளார். புதிய அமைச்சரவை பதவி பிரமாணம் செய்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கவுக்கும் இடையில் இதன்போது சந்திப்பு ஒன்றும் இடம்பெற உள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பு மாவட்ட தமிழர் பிரதிநிதித்துவம் கிடைக்காது போனமை வருத்தம் அளிப்பதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்ட தமிழர் பிரதிநிதித்துவம் சாத்தியப்படவில்லை. தேர்தல் நடந்து முடிந்துவிட்டது. வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஆட்சி அமைக்கும் அனுகுமார் திசாநாயக்க அரசுக்கும் வாழ்த்துக்கள். நாட்டின் தேசிய தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்ற கொழும்பு தலைநகர் மாவட்டத்தில் தமிழர் பிரதிநிதித்துவத்தை இரட்டிப்பாக்க தமது கட்சி எடுத்துக்கொண்ட முயற்சி வெற்றி பெறவில்லை. இன்று ஒரு தமிழர் பிரதிநிதித்துவமும் இல்லாமல் போய்விட்டது. இதனையிட்டு நான் மனவருத்தம் அடைகின்றேன். எனினும் கொழும்பு தலைநகர் மாவட்டத்தில் இருந்த தமது 2 பிரதிநிதித்துவங்களை தக்க வைத்துக் கொண்டு இன்று அதை 3வது அதிகரித்துக் கொண்ட சகோதர தமிழ் மொழி பேசும் முஸ்லிம் உடன்பிறப்புகளை எண்ணி மகிழ்ச்சி அடைகிறேன் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். அடித்துள்ள அரசியல் அலையின் மத்தியில் நாடெங்கும் மக்கள் எமது வேட்பாளர்கள் போட்டியிட்டு 7 மாவட்டங்களில் 2,37,123 விருப்ப வாக்குகளை எமது வாக்காளர்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு வழங்கியுள்ளார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவிப்பதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இயக்குனர் சிவாயின் இயக்கத்தில் சூர்யா நடித்துள்ள திரைப்படம் கங்குவா. இத்திரைப்படத்தில் நட்டினர் ராஜ், கருணாஸ், கார்த்திக் மற்றும் ஜோகி பாபு என பலரும் நடித்துள்ளார்கள். தமிழ், தெலுங்கு, இந்தி, கன்னடம், மலையாளம் உட்பட 10க்கும் மேற்பட்ட மொழிகளில் இத்திரைப்படம் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் தற்போது கங்குவா திரைப்படத்தில் முதல் பாதியிலிருந்து பல காட்சிகள் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி நிகழ்காலத்தில் நடப்பது போன்ற காட்சிகளில் 12 நிமிட காட்சிகள் நீக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.